அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்தாலும் அதில் உள்ள நன்மை தீமை அறிந்து செயல்படும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எந்த காரியத்தையும் கடின பிரயாசைக்கு பிறகே செய்ய வேண்டியது இருக்கும். ஆனாலும் வாகன லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் சேரும். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் சேரலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடுகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும். மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போவது வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் பார்த்துருங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி போகும்போது கவனமாக போங்க. தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்ளணும். தனிமையாக இருக்க நினைப்பீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து போகிறது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ளே பல தடங்கல்கள்லாம் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அடுத்தது உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்தது அஸ்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சித்திரை 1, 2 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெறும். குடும்ப பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22, 23. கன்னிராசி ஜூலை 2024 ஒரு ஆற்றல் மிக்க காலத்தை உறுதியளிக்குது. மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் உங்களது மீது கவனம் செலுத்துவீங்க. மேலும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தின் உணர்வுகளை வளர்ப்பீங்க. மனதில் இருந்து அமைதியின்மை மற்றும் சோகத்தை அகற்றுவீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. இறுதியில் உங்களுக்கு வேலையில் அதிகமாக சும்மாலாம் இருக்கக்கூடும். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதை தடுக்குது மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் சிந்தனை திறன்கள் விதிவிலக்கானவை. விரைவாக முடிவுகளை எடுக்க உதவுது. இந்த மாதம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஜூலை 16 முதல் புதிய வேலையை தொடங்குவதற்கு முன் உங்கள் மூத்தவரின் ஆலோசனையை பெறுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. கோபம் வந்தால் உங்கள் வேலை கெட்டுவிடும். உறவினர்களிடம் நல்லுறவை பேணுவது நல்லது. இந்த மாதம் உற்சாகத்தையும் தரும். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இருப்பினும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். நீங்கள் கவனமாக இருக்கணும். மக்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது அல்லது மிகவும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் என்று அறிவுறுத்தப்படுகிறாங்க. இந்த மாதம் உங்கள் காதல் வீட்டின் அதிபதியான சனி பிற்போக்குத்தனமாகவும் அதன் சொந்த ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் காதலுடன் நீங்கள் ஜாக்கிரதையாக, அதாவது முக்கியத்துவத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். குறிப்பாக நீண்ட காலமாக உங்கள் உறவில் நீங்கள் அலட்சியம் காட்டினா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பின்னாளில் புரியும். உங்களின் தற்போதைய காதல், திருமண உறவு மனநிறைவு உணர்வுகளை வளர்க்கும் மற்றும் உங்கள் துணையுடன் மனைவியுடன் காதல் உணர்வுகள் பகிர்ந்து கொள்வீங்க.
இருப்பினும் உங்கள் முரட்டுத்தனமான மற்றும் அகங்கார நடத்தை காரணமாக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்பதனால் உங்கள் வார்த்தைகள் மற்றும் சைகைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உறவுகளுக்கு சோதனை காலம்தான். ராகு உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல் காரணமாக பரஸ்பர பதற்றமான சூழ்நிலையை சுட்டிக்காட்டுவதால் திருமணமான நபர்கள் இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இந்த மாதம் ராகு தேவையற்ற பொருள்களான செலவினங்களை குறிக்குது. ஜூலை 7 முதல் சுக்கிரன் வருமான வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்காக அல்லது வெளியூர் மற்றும் பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவிடுவீங்க. புதனின் இடம் உங்கள் திறன்களை விரிவுபடுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது ஏராளமான வாய்ப்புகள் மற்றும் நிதி வெற்றிக்கு வழிவகுக்கும். இது உங்கள் நிறுவனத்தில் வெளியே சிந்திக்கவும் புதுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல்களை நிறுவவும் உங்களை ஊக்குவிக்கும். இந்த மாதம் உங்களின் ஆற்றல் நிலையை உயரும். நிதி இலக்குகளை அடைவதில் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்வதையோ அல்லது சொத்துக்களை வாங்குவதையோ கருத்தில் கொண்டால் எச்சரிக்கையுடன் செயல்படணும். கூடுதலாக நீங்கள் வீட்டை புதுப்பிக்க நிதி ஒதுக்க வேண்டும். இருப்பினும் பங்கு சந்தையில் ஈடுபடுவதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்காது. இந்த மாதம் நீங்கள் வேலையில் முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஏனெனில் அவை திடீர் லாபத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் சிந்தனையுடன் தொடர அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் பெரிய திட்டங்களை பெற வாய்ப்புள்ளதால் இந்த காலம் உங்கள் வணிகத்தில் வெற்றியை குறிக்குது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் உள்ளது. மேலும் நீங்கள் பிரபலமாகிய வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து லாபம் பெறலாம். இந்த மாதம் உத்தியோகத்தில் சனியின் சஞ்சாரம் காரணமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு காலம் சிறப்பாக இருக்காது. போராட்டம் மற்றும் கடின உழைப்புக்கு சுட்டி காட்டப்படுது. நீங்கள் வேலைகளை மாற்ற திட்டமிட்டால் எச்சரிக்கையுடன் செய்யணும். மேலும் உங்கள் தற்போதைய சூழ்நிலையில் விழிப்புணர்வை தழுவி வேலையில் ஒரு செயலூக்கமான அணுகுமுறையை பின்பற்றணும். வரவிருக்கும் காலத்தில் சோம்பேறித்தனமான உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது என்பதை உறுதி செய்து கூடுதல் முயற்சியுடன் ஈடுபட நீங்கள் தூண்டப்படுவீங்க. பிற்போக்கான சனிப்பெயர்ச்சி உங்கள் படிப்பில் நல்லா ஒரு சிறப்பான ஒரு மேலாண்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. இருப்பினும் ஜூலை 17 முதல் சூரியனின் பயிற்சி உங்கள் கவனத்தை மேம்படுத்தலாம். வரவிருக்கும் எந்த ஒரு போட்டியாளர்களுக்கும் தயாராக இருக்க உங்களை தூண்டும். நீங்கள் உயர்கல்வி அல்லது அரசு தேர்வுக்கு தயாராகி இருந்தால் வெற்றியை அடைவதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பீங்க. இருப்பினும் அதிக பணிச்சுமை மற்றும் அதிகரித்த பயணத்தின் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை உணரலாம். இது உங்கள் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் கண்டிப்பான ஆட்சியை பின்பற்றுவது அறிவுறுத்தப்படுறீங்க. தினசரி உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயணங்கள் உங்கள் வழக்கத்தில் இணைத்து கொள்ளுங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதோடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த உதவுது. சுக்கிரன் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. மேலும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து தரமான நேரத்தை செலவிடுவீங்க. குடும்பத்துடன் மத ஸ்தலங்களுக்கு சென்று தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. வீட்டின் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வெளிப்படும். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் கவலைகளை அகற்ற உதவுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி வக்கரம் பெறுவது யோகமே. 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு இருக்கிறாரு. தற்போது இருக்கும் சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் வாழ்க்கையெல்லாம் நகரப்போகுது. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆன்மீகத்தில் மனம் செல்லும். இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்க. சங்கடங்கள் எல்லாம் விலகும். கன்னி ராசிக்காரங்களுக்கு